GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். பாரதியை பேசுறதுனா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன். ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது. வந்திருக்கிற உங்களை விட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் அவர் திறார் பாருங்க, அவ்வளவுதான் தமிழ். பாறைங்கிறத படத்தில் நடிகள் இல்ல, பிரச்சனை தானே. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை ஒட்டி பாஜக RSS அமைப்புகள் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக RSSஇன் பொது விவாத நிகழ்ச்சிகளை நடத்தும் அமைப்பான விஜில் சார்பில் பாரதி கண்ட வந்தே மாதரம் என்னும் விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று உரையாற்றியது அரசியல் வட்டாரங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்தநாளான டிசம்பர் 11 மற்றும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சீமான் பேசியது அவரது முந்தைய RSSக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் முரண்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். சென்னை பாரிமுனை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் டிசம்பர் 11 நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை RSSஇன் விஜில் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த விழாவில் சீமானுடன் கவிஞர் வைரபாரதி உள்ளிட்ட பலரும் உரையாற்றினர். சீமான் தனது பேச்சில் பாரதியை போற்றுவதற்காக பாகிஸ்தானுக்கு கூட செல்வேன் என கூறி பாரதியின் முற்போக்கு சிந்தனைகளை புகழ்ந்தார். அவர் பெரியார், அண்ணா, சங்கரலிங்கனார் ஆகியோர் வருவதற்கு முன்பே தமிழ்நாடு என்ற பெயரை வைத்தவர் பாரதியார்தான் எனவும், பாரதி இறந்த பிறகுதான் பெரியார் பேசத் தொடங்கினார், ஆனால் பெண்ணுரிமை, முற்போக்கு கருத்துக்களை பாரதி முன்னதாகவே வெளிப்படுத்தினார் எனவும் சீமான் தெரிவித்தார். சீமான் RSS கொள்கைகளை கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்தவர். 2022இல் RSS ரத யாத்திரைகளுக்கு அனுமதி மறுத்த தமிழ்நாடு அரசின் முடிவை வரவேற்று RSS வகுப்புவாத வெறுப்பை தூண்டுகிறது என சீமான் கடுமையாக சாடியிருந்தார். இந்த நிலையில் RSSஇன் நிகழ்ச்சியில் பங்கேற்பது அவரது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. சமூக ஊடகங்களில் சீமானுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சிலர் சீமான் RSSஇன் பி டீம், தமிழ் தேசியம் RSS அஜெண்டாதான் என கூறி குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு நாம் தமிழர் உறுப்பினர்கள் இது பாரதியை போற்றும் நிகழ்ச்சி, RSS கொள்கையுடன் எந்த தொடர்பும் இல்லை என விளக்கமளித்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாம் தமிழரின் அரசியல் உக்தியை பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. சீமானின் இந்த பங்கேற்பு என்ன மாதிரியான மாற்றங்களை கட்சிக்குள்ளும் தேர்தலிலும் ஏற்படுத்தப் போகின்றன என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். சமீபத்தில் தமிழக முதல்வரை சந்தித்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், நாம் தமிழர் கட்சி திமுகவின் பி டீம் எனவும் விமர்சிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது RSS மேடையில் சீமான் பேசியிருப்பது மீண்டும் பி டீம் குறித்த சர்ச்சைகளை தீவிரமாக்கியுள்ளது. நம்முடைய வைரபாரதி அவர்கள் நம் பாட்டன் பாரதி அவர்களுக்கு கொல்லு பேரன் என்றால், நான் அவனுடைய சொல்லு பேரன் என்பதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். இந்த நிகழ்வில் பங்கேற்று பேசவில்லை என்றால், இந்த நாளில் வேறு எங்கோ ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு பாரதியினுடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருப்போம். நன்றால் பாரதியை பேசாது மறைத்து நிராகரிக்கிறவர்களை நாங்கள் நிராகரிப்போம். ஏனென்றால் அங்கு என்னுடைய தமிழ் நிராகரிக்கப்படுகிறது. பாரதி நிராகரிக்கப்படுகிற இடத்தில் என் தமிழ் நிராகரிக்கப்படுகிறது, என் தாய் நிராகரிக்கப்படுகிறார். எங்கள் பாரதி தமிழை போற்றுகிறவருக்கு சிவனாகவும் தமிழை தூற்றுகிறவருக்கு யமனாகவும் இருந்தவன். அதனால் நாங்கள் தமிழை போற்றுகிறவர்களுக்கு சிவனாகவும், தமிழை புகழ்கிறவனுக்கு சிவனாகவும், தமிழை இகழ்கிறவனுக்கு எப்போதும் யமனாகவும் இருக்கும். மதிப்புமிக்க பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்க என்னை அழைத்த என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன்
அன்பு செல்வன், என்னுடைய போற்றுதற்கு வணக்கத்திற்குரிய பெருந்தகை ஐயா அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் என்னை கேட்டாங்க, நீங்க விஜில் பாரதியை பேசுறதுனா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன். ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் இருக்கான் பாரதி. அதனால அது ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. இது பாரதியை பேசுறதுன்னா ஒன்றை என் உயிருக்கினியவர்கள், பேரன்புமிக்க எனது பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தங்கைகள், தம்பிகள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதி என்பவன் ஒரு பாட்டுக்காரன் அல்ல. அவன் பறந்து விரிந்த இந்த நாட்டுக்காரன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். பாரதி மேலே தம்பி வைரபாரதி எனக்கு ஒரு காதல் அப்படிங்கிறாரு. காதல்லாம் கிடையாது, ஒரு பற்று. பற்றுன்னா இப்படி பரம்பரை பற்று. ஏன் பாரதி மேல அளவ கடந்த ஒரு ஈடுபாடு, ஒரு பக்தி. அது பல்வேறு சொற்கள்ல நீங்க சொல்லிட்டே போகலாம். ஆனால் எங்களுக்கு இருப்பது பாரதி மேல ஒரு வெறி. அது எனக்கு இருக்கிறது அடங்கா பெரும் வெறி. 1916 ஏப்ரல் 3 அவன் நடத்தி கொண்டிருந்த சுதேசி மித்திரன் பத்திரிகையிலே எழுதுகிறான், ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். இந்த நிமிஷத்தில் தமிழர்களின் அறிவு, கீர்த்தி உலகமெல்லாம் போய் சேரவில்லை, நான் அறிவேன். போன நிமிஷத்தில் இருந்து அது தமிழ், அதனுடைய அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் போய் தொலையட்டும், இந்த நிமிஷம் நிச்சயம் இல்லை, அது சத்தியம் இல்லை. ஆனால் நாளை சத்தியம், நாளை பொழுது சத்தியம். உலகமெல்லாம் தமிழின் அறிவு ஒளி பரவும் வகை நான் செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேன். தமிழின் பெருமையை உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்ப்பேன். அப்படி இல்லைனால் என் பேரை மாத்தி வைங்கடாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த பாரதியின் பேரனாக நான் என்ன செய்யணும்? பாரதி உன் பேரை உலகம் முழுமை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். பாரதி யார் என்று உலகம் முறை சேர்ப்பேன். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் தமிழனாக பிறந்த பிறவி பிழையாயிரும், என் பிறவி பயனற்று போயிடும். நான் தமிழனாக பிறந்தது தவறு என்று வரலாறு பதிவு செஞ்சிடும். இப்ப இந்த விழாவில் பாரதியை பத்தி பேசுறோம். வந்திருக்கிற உங்களை விட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் அவர் திறார் பாருங்க, அவ்வளவுதான் தமிழ. பாரதிங்கிறத படத்தில் நடிக்கல, இல்ல பிரச்சனை தானே. அவன் நினைப்பான், இந்த பதறுகளுக்காடா நம்ம போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தோம், ஏண்டா அப்படி நினைச்சிருப்பான். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.